ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அதுவே நமக்கு எப்படியா இருக்கிறதா? பலத்த துருகமா. சாதாரணமான துருகம் அல்ல. எப்படிப்பட்டது? பலத்தது, பயங்கர ஸ்ட்ராங்கானது, நம்மை பாதுகாக்கக்கூடியது, நம்மை தூக்கி எடுக்கக்கூடியது, நம்மை காத்துக்கொள்ளக்கூடியது, எல்லா விதத்திலும் நம்மை வழிநடத்தக்கூடியது. ஹல்லேலூயா. இயேசு என்ற அந்த நாமம் ஹல்லேலூயா நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. அதற்குள்ளாய் நீதிமான் ஹல்லேலூயா ஓடி சுகமாய் இருப்பான். யார் இந்த நீதிமான்? யார் இந்த நீதிமான்? நம்மதான். ஹல்லேலூயா. அவன் நீதிமான் தான். அவர் நீதிமான் தான். அவருக்கு நாம எந்த விதத்தில் மனித சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதே இல்லை இல்லையா? அவர் எப்போ நீதிமான் தான். ஆனால் அவருடைய நாமத்தினால், அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் ஹல்லேலூயா நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய ரத்தத்தினாலே, அவருடைய நீதியிலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எப்படி இருக்குமா? அந்த நாமத்துக்குள்ளே நாம் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம எப்படியா வச்சிருப்பாரா? சுகமாய், பலனாய், சௌக்கியமாய், நன்மையாய் என்ன பண்ணுவார்? நம்மை வைக்கிறவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் கர்த்தர் நம்மை சுகமாய் வைக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 61:3 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 61:3 ஆமென். தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு எப்படி இருக்கீங்க? அடைக்கலமும். இங்க பார்க்கும் பொழுது சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகம். அப்ப சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகம்னா சத்ருவுக்கு அது பலத்த துருகம் இல்ல, சத்ருவுக்கு எதிரே. அப்ப சத்ருவுக்கு எதிரே யார் இருக்கிறது? நான் தான் இல்லையா? அப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த சத்ருவுக்கு எதிரே நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? அந்த சத்ருவுக்கு எதிரே நமக்கு என்ன செய்கிறாரா? நமக்கு முன்னே அவர் ஒரு பலத்த துருகமா இருக்கு. அப்ப சத்ருவுக்கு முன்னே நாம நிக்கல, நமக்கு முன்னே யார் நிக்கிறது? நமக்கு முன்னே, சத்ருவுக்கு முன்னே நாம நிக்கல, அப்ப நமக்கு முன்னே யார் நிக்கிறது? ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, சத்ருவுக்கு எதிரே நீர் பலத்த துருகமுமானீர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சத்ருக்கு, நாம் போன வாரத்திலும் கூட கடந்த நாட்களும் கூட நம்ம செய்தியா தான் கேட்டோம். நமக்கு முன்னே இருக்கிற செங்கடல், அங்கே மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே அவங்க செங்கடலை பார்க்கறாங்க. ஆனா செங்கடலுக்கு முன்னே யார் நிக்கிறது? கர்த்தர் நிக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னே நிக்கிறது கர்த்தர். அப்ப இங்கே அதைத்தான் அந்த தாவீது தம்முடைய சங்கீதத்துல சொல்லுகிறார், சத்ருவுக்கு எதிர நான் நிக்கல ஆண்டவரே, நீங்க பலத்த துருகமா நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த துருகத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அதனால அதற்குள்ளே நான் இருக்கிறபடினால நான் என்னுடைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணல, என்னுடைய போராட்டங்களை நான் ஃபேஸ் பண்ணல, என்னுடைய எனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு அன்பா இருந்தாலும் எந்த ஒரு தந்திரமா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணல. எனக்கு முன்னாடி இருக்கிற பலத்த துருகம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் அவரை தாண்டி, கர்த்தரை தாண்டி நம்மை எதுவும் சேதப்படுத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாமம் பலத்த துருகம், நாம் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கிறவர்கள். அவர் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருக்கிறார். நான் நினைக்கும் பொழுது சத்ரு என்று சொல்லும் பொழுது நாம் மனிதர்களை நாம் தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். ஆனா மனிதர்களை பிசாசு தான் ஏவுதல் பண்றாங்க இல்லையா? மனிதர்களை தூண்டி விடுறவன் யாரு? சாத்தான் தான், பிசாசு தான். அப்போ நமக்கு சத்ரு யாரு? பிசாசு தான். பிசாசு தான் நமக்கு சத்ரு. அப்ப அவனுக்கு எதிரே கர்த்தர் அவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் எப்படியா இருக்கிற? நமக்கு பலத்த துருகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 144:2 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 144:2 தயாபரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை
அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை எப்படியெல்லாம் நம்பியிருக்கிறார். அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமாய் நமக்கு இருக்கிறார். அப்ப அவரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையும் அசைக்கவே அசைக்காது. இதை பேசினது சங்கீதத்தை சொன்ன தாவீது சந்தித்த போராட்டங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுல அவர் மனுஷ போராட்டம் மாத்திரமல்ல, பிசாசே அவரை தூண்டிவிட்டு அவருடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறதற்கு அவரை அநேக உபாய தந்திரங்களுக்குள்ளே பிசாசு கொண்டு போயிருக்கிறார். அவருக்கு எதிராக வெளியில பிரச்சனை வந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை மேற்கொள்ள முடியும். ஆனால் அவருக்குள்ளேயே போராட்டங்கள் வரும் பொழுது, அவருடைய ஆத்மாவுக்குள்ளேயே பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போது, பாவத்தின் சூழ்நிலைகளை அவருக்கு நேராய் கொண்டு வந்து அதில் விழும்படியாய் அவர் கொண்டு வரும் பொழுது, அதற்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு கோட்டையாய் இருக்கிறார், அவருக்கு பலனாய் இருக்கிறார், அவருக்கு தயாபரராய் இருக்கிறார். அவரை அதிலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவர் அவரை சாட்சியாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வெளியிலிருந்து வர போராட்டங்கள் நம்ம கண்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவரே இந்த போராட்டம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நான் ஜெயிக்கணும் நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்குள்ளேயே பிசாசு கொண்டு வரும் பொழுது, நமக்குள்ளேயே பிசாசு போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது, அதை மேற்கொள்கிறதற்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியின் பலன் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். அப்ப இந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு எப்படியா இருங்க? கேடகமா இருங்க. பிசாசு எனக்கு வெளியேயும் உள்ளேயும் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் என்னுடைய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியே இருக்கவங்க இன்னாருன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம காண்பிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளேயே சில வேளைகளில் நமக்கே நாம் என்னவா இருக்கிறோம்? தீங்கை உண்டாக்குகிற செய்கைகளை நாம் யோசிக்கிறவர்களாய், அது என்னது? ஒரு வெளியில இருந்து நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய சூழ்நிலைகளையோ சேதப்படுத்துகிற காரியங்கள் வரும் பொழுது நாம் அதை மேற்கொண்டு விடலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவையே சேதப்படுத்துகிறதற்கு நமக்குள்ளேயே பிசாசு என்ன பண்றான்? நம்முடைய ஆத்மாவுக்கே நம்மையே எதிரியா உருவாக்கும் பொழுது, அப்ப நம்ம எதிரியா நம்ம நினைக்க முடியுமா? என்னமோ நான் ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஆத்மாவை நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் இது யாருடைய தந்திரம்? பிசாசனுடைய தந்திரம். அப்ப நம்ம ஆண்டவரே என்னை சபிக்கிற நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே இந்த காரியத்தை பிசாசு எனக்குள்ள கொண்டு வர்றான், என்னை சபிக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நாம என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த தீங்கை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையை கொண்டு என் ஆத்மாவை சேதப்படுத்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா நிலைமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சபிக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம்? பிசாசு நமக்குள்ளாய் கொண்டு வர நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறதற்கு அவன் கொண்டு வருகிற எல்லா தீங்கையும் நாம் சபிக்க வேண்டும். தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது வெளியில இருக்க சத்துருவெல்லாம் மேற்கொண்டுட்டார். வெளியில இருக்க சத்துருவெல்லாம் தேவனுடைய பலத்தினால ஜெயித்தார். ஆனால் அவருடைய ஆத்மாவிலே பிசாசு கொண்டு வந்த அந்த எதிரி, அந்த போராட்டத்தை அவரால் என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு என்ன தேவை தெரியுமா? நிச்சயமாய் தேவை பலன் தேவை, தேவனுடைய ஆவியானவர் தேவை, தேவனுடைய வல்லமை தேவை. நாம் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சரீரத்தை அன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவராய் இருக்கிறவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. சரீரத்தை அழிக்கிறவங்க நம்முடைய சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. அப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு அழிவு உண்டானா அது இங்கே முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சேதம் உண்டானால் அது எங்க போகும்? நரகத்துக்கு. ஆத்மாவுக்கு ஒரு சேதத்தை உண்டாகும். பிசாசு இன்னைக்கு சரீரத்துக்கல்ல, சரீரத்தை கூட விட்டுருவோம், ஆத்மாவை எப்படி சேதப்படுத்தலாம்? இன்னைக்கு இப்ப நமக்கு நாம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க குடும்பத்துல நடக்கிற போராட்டம். ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்றது தெரியுமா? இருக்கிற சூழ்நிலைகளை அவங்க என்ன பண்ண மாட்டான், வெளியில கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவான்? சமாதானத்தை சந்தோஷத்தை
பொருளாதாரத்துல எல்லா விதத்திலும் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிற காரியத்துல அவங்க எப்படி இருக்காங்க? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற காரியத்துல எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிற காரியத்துல எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா பிசாசுக்கு நீ பொருளாதாரத்துல கூட நல்லா இருந்துக்கோ, நீ செழிப்பா இருந்துக்கோ, நல்லா வாழு, கிறிஸ்தவங்களை விட்டுவான். ஆனா எதை தெரியுமா வைப்பான்? குறி வைப்பான் அவருடைய ஆத்மாவை. அவருடைய ஆத்மாவை. ஏன்னா அவனுக்கு அது பரலோகத்துக்கு போக கூடாது. அவனுக்கு தேவை சரீரத்துக்கு நஷ்டம் உண்டாகுது. இந்த உலகத்துல அவன் பொருளாதாரத்துல சேதப்படுறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அவனுடைய ஆத்மாவை சேதப்படுத்தணும். அவனுக்கு அதுதான் டார்கெட். அங்க யாரும் போயிடக்கூடாது. நான் பரலோகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. நான் இருக்க இடத்துக்கு அவங்க வரணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அந்த இடத்த, எனக்கு நரகத்தை கொடுத்து, எனக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்காரு? இந்த மனுஷங்களை பார்த்து பார்த்து உண்டாக்குனாரு, அவங்களையும் நான் என்ன பண்ணணும்? அங்க கொண்டு போகணும். இதனால்தான் நல்லா நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு விலகும் பொழுதோ, இல்ல தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகும் பொழுதோ, இல்ல சத்தியம் பேசுகிற சபையை விட்டு விலகும் பொழுதோ செழிப்பாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் பிசாசின் தந்திரம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய ஆவிக்குரிய சபையை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்குரிய வழியை விட்டு விலகும் பொழுது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்படிப்பட்டவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வசதிகள் இருக்கும், நல்ல வீடு கட்டுவாங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சொந்த பந்தங்கள் கிடைக்கும், நல்ல உலகத்தின் நட்புகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவங்க அதுல சேதப்படுறது அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தின் அதிபதி ஆண்டவர் சொல்ற, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. அப்படி எந்த ஆத்மா சொல்லுகிறது? உலகத்தின் அதிபதி அவன்கிட்ட பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, உலகத்தின் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் இருக்கு அவன்கிட்ட. அப்போ அவனிடத்துல எனக்கு என்ன இல்ல, ஒன்றும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஆனால் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது, இங்கே அவனுக்கு என்னிடத்துல எல்லாம் இருக்கிறது சொல்லி யார் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுறாங்களோ அவங்களுக்கு பிசாசு எல்லாம் கொடுப்பான். நாங்க இருக்கும் போது சந்தோஷமா இல்லை, ஆனா இப்ப நல்லா இருக்கிறேன், நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல வசதியா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும், எல்லாம் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? மறைமுகமா உன் ஆத்மாவை நான் என்ன பண்ணிட்டு அரிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உன் ஆத்மாவுக்குள்ள புழு அனுப்பிட்ட தெரியுமா? உன் ஆத்மாவை இப்ப புழு அரிச்சிட்டு இருக்க, நரகத்துக்கு போத்துக்கொண்ட தயார்படுத்திட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அது அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. உள்ளே புறையோடி கொண்டிருக்கிறது. அப்படி ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு சுகர் இருக்கிற இடத்துல எப்படி அந்த எலும்பு அதை அரித்து 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 அது இருக்கிற இடம் தெரியாம கடைசியில் அதை எடுக்கப்படும் பொழுது, அந்த பகுதி அழிக்கப்படும் பொழுதுதான் அது என்ன பண்ணும் தெரியும். அதே போலதான் இன்றைக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் அவன் மறைமுகமாய் ஆத்மாவை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுக்காக பரிதாபப்படுகிறோம் நாம். அல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு நீங்க பாத்தீங்கன்னா தாவீது அதான் சொல்ற, ஆண்டவரே, ஆனால் தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தபடினாலே அந்த எல்லா தந்திரங்களும் அவர் வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. எல்லா பிசாசு எல்லா தந்திரங்களும் அவன் ஆத்மாவை சேதப்படுத்த என்ன பண்றான்? முயற்சி எடுக்கிறான். தாவீதின் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போற என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லிட்டாரா? உன் ஆத்மாவை என்ன பண்றேன்? சேதப்படுத்துறேன். உனக்கு எல்லாம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளும் பகைவரால எதிரிகளால் அவன் நெருக்கப்பட்டான். பல சூழ்நிலைகள் வந்து எல்லாம் இழந்தது. காலில் செருப்பு கூட இல்லாம நடக்கிற நிலைமை. பெண்ணாட்டி பிள்ளைகள் எல்லாமே எல்லாரையும் பள்ளியடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. கூட இருந்தவங்க உன்னாலதான் என் கூட இருந்தவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை எதிர்த்து நின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கூட ஆண்டவர் தாவீதோடு இருந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்தார். ஆனால் இதை எல்லாம் பிசாசு அனுமதிச்சான். அவர் நல்ல செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறதுக்கு அனுமதித்தார். ஆனால் அவருடைய ஆத்மாவை எப்படி சேதப்படுத்தலாம்? எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு கவலை. நம்ம நல்ல வசதியோட இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, நம்ம நல்ல செல்வத்தோட இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, நல்ல ஆரோக்கியத்துல கவலையே கிடையாது. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா? நாம் சத்தியத்துல மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றது புரியுதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவளோ ஒரு ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிறவர்களோ, நாம வசதியா இருந்த பிசாசுக்கு கவலை இல்லை. நல்லா இருந்துக்கோ,
நல்ல வீடு வாசல் வாங்கிக்கோ, நல்ல செல்வங்களை சேர்த்துக்கோ, நல்லா உயர்வுல இருந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? சத்தியத்துல மட்டும் நீ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ சத்தியத்துல மட்டும் இருக்காதபடிக்கு நான் எல்லாவற்றையும் நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணலாம்? நம்ம சத்தியத்துல. ஏன்னா அவனுக்கு தேவை நிரந்தரமான ஒரு தீர்வு, நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுதந்திரித்துக் கொள்ள கூடாது. அதனாலதான் பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஏசப்பா கிட்ட சொல்றான், என்னன்னு சொல்றான்? இந்த பாரு, இந்த ராஜ்யம் எல்லாம் என்னுடைய இதுதான். யார்கிட்ட சொல்றான்? ஏசப்பா கிட்ட, தேவகுமாரன் கிட்ட. அவர்கிட்ட வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர், பூமியும் அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கிட்ட வந்து சொல்றான், இங்க பாரு ஏசப்பா, இங்க பாருங்க, இதெல்லாம் என்னுடையதுதான். இது எத்தனை பூமியின் மகிமை, ராஜ்யம் எல்லாமே எனக்குதான், என்னதான் என்னுடையது. நீங்க என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். என்னதான் அவனுக்கு? என்னை விழுந்து பணிச்சுக்கோங்க, எல்லாம் எனக்குரியது. எனக்கு பிசாசு அதுதான். ஆண்டவர் இதனாலதான் அந்த உபவாசத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மத்தேயுல நம்ம வாசிக்கிற ஏசப்பா 4ஆம் அதிகாரத்துல அவர் உபவாசிக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லிருக்குன்னா, அங்கே ஆவிக்குரிய, ஆவி, ஆத்மா, சரீரம், மூன்றுக்குரிய போராட்டங்கள். அது அந்த உபவாசத்தை குறித்து நான் ஒரு நாள் பேசியிருக்கிற சபையில மூன்றுக்குரிய போராட்டங்கள் என்ன பண்றான்? பிசாசு காண்பிக்கிறான். எல்லாத்தையும் காண்பிச்சு என்ன சொல்றான்? நீ வந்து என்ன பண்ணீங்க, இந்த போராட்டங்கள்லாம் வருது, என்ன வந்து நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? எல்லாத்துல இருந்து தரேன். பசிக்குதா, பசி எடுக்குதா, அந்த கல்லை நீங்க என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிடுங்க. உங்களோட உபவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. பிசாசு என்ன பண்றான்? சரீரத்துக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், எல்லாவற்றிலும் ஆத்மாவுக்குரிய போராட்டம், எல்லாவற்றையும் என்ன பண்றான்? கொடுக்கலாம். இது இங்க வசனம், அந்த வசனத்தை துவக்கமே பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அந்த சோதனை என்னது? நீங்க இந்த காலில் வந்து பஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ராஜ்யம் எல்லாவற்றும் உங்களுக்கு கொடுக்குற. அவனுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்குது, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம நல்ல செல்வ செழிப்போட இருக்குது, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம சத்தியத்துல இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அதனாலதான் நல்லா கவனிச்சுக்கோங்க, சத்தியத்தை விட்டு, சபையை விட்டு, ஆவிக்குரிய நிலைமையை விட்டு, ஆவிக்குரிய சபையை விட்டு விலகும் பொழுது பிசாசு அவர்களை நல்லா ஆசீர்வதிப்பான். ஆனால் அவருடைய ஆத்மா என்னவா இருக்கிறது? எப்படி இருக்கிறது? உள்ள பிசாசு அழிச்சுட்டான். பிசாசுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க பார்க்கும் பொழுது தெரியும் மாற்றங்களை. அவங்க ஆவிக்குரிய நிலைமையில அவங்க வாழ்க்கை நிலைமைகள் எப்படியா மாறுபட்டு இருக்கிறது என்பது பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு இந்த பூமியில நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நாம பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. நம்ம சத்தியத்தில் நிற்க கூடாது, அதுதான் பிரச்சனை. தாவீதை அப்படித்தான் என்ன பண்ணா? சோதிச்சான். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே அவருடைய எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலன் என்ன செஞ்சது? அதிலிருந்து அவரை வெளியே வரும்படியாய் செய்தது. அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் ஜெயம் எடுத்து அது கடைசி வரைக்கும் ஆண்டவர் கடைசியில சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கிறான்னு சொல்லி. ஆண்டவர் அவருடைய கடைசி ஆயுள் எப்படி இருந்ததா? கர்த்தருக்குள்ளே சமாதானமா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நீதிமானை நீங்க நோக்கி பாருங்க. நீதிமானை நோக்கி செம்மையானவர்களை கவனித்தீர்களானால் அவருடைய முடிவு என்னவா? என்னது? சமாதானம். அல்லேலூயா. அவருடைய முடிவு கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான வித்தியாசத்தை நம்ம அதுல பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே எனக்கு செல்வம் இருக்கோ, சொத்து இருக்கோ, சுதந்திரம் இருக்கோ, ஆனால் நீங்க என்னோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க என்ன சத்தியத்துல நடத்துறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்க என்பதை எல்லாவற்றையும் நிரூபித்துக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. இதுதான் நாம் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. அல்லேலூயா. நாம் அதிலே கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமா எல்லா சூழலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? நிச்சயமா நேர்த்தியாய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் யாருக்கு அவர் பலத்த துருகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:26 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:26 ஆமென். யாருக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறாரா? ஆமென்.
யாருக்கு துருகமா இருக்கிறாரு? அடுத்தது அதேதான், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, நீதிமானுக்கு. இங்கே பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். நாம் அடுத்த தலைமுறை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்னும் சேர்த்து வைக்கலையே, நான் என்ன பண்றேன், வாடகை வீட்டுல இருக்கேனே, இன்னும் எதுவுமே நடக்கல. பயப்படாதீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. எங்க இருந்து வரும் தெரியாது, எங்க இருந்து நன்மை வரும் தெரியாது. திடீர்னு தூக்கி எடுத்துருவார், திடீர்னு உயர்த்திடுவார், திடீர்னு மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. எனக்கு எதை குறிச்ச கவலை இல்லை, எதை குறிச்ச எனக்கு பயம் இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்குமா? அடைக்கலம். ஆண்டவரோட அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நிச்சயமா நீதிமான் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி எப்படி இருப்பாங்க? அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரம் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29:25. அல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்களா? எந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென். நாம் கர்த்தருக்கு பயந்தா போதும், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தா போதும். நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யாருக்கு எந்த அடைக்கலத்துல வைக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்த நீதிமான். நீதிமானை கர்த்தருக்கு யார் நீதிமான் இருக்கிறாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதிமான்கள். அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியால் அவர்களுடைய ஜெபம் என்ன பண்ணுதான்? கேட்கப்படும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 25:1 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 25:1. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே நாம் வாசிக்கிறோம் 21 சங்கீதம் 21:21. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. யாருடைய ஜெபத்தை? நீதிமானின் ஜெபத்தை. நமக்கு ஆபத்துகள், ஒரு நெருக்கடிகள் வருகிறது, நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், கர்த்தர் ஏன் இந்த நெருக்கடியை எனக்கு அனுமதித்தார், ஐயோ இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லி நாம் தளர்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்ற, ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் அது கேட்கப்படுமா? இல்ல. ஆனா நீதிமானுக்கு, தேவனை தேடியவர்களுக்கு, சத்தியத்திலே நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபத்து நாளிலே, நெருக்கடிகள் வருகிற நேரத்திலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல நெருக்கம், அப்படியே கழுத்தை நெருக்கிற சூழ்நிலை கூட வந்திருக்கு. கழுத்தை நெருக்கிற ஒரு நெருக்கடியான நிலைமை. எப்படி ஆண்டவர், எப்படி இது நடக்க போகுது, எப்படி நாங்க இதுல இருந்து வெளில வரப்போறோம், எப்படி இந்த சூழ்நிலையை மாற போறோம்னு சொல்லும்போது அந்த நெருக்கடியின் நேரத்துல கர்த்தர் துணை நின்று தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஸ்டைல் நாங்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆபத்து நாளிலே கர்த்தர், தீங்கு நாளிலே நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்மை கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருந்து நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஏன்? அது ஆண்டவர் அப்பவே செஞ்சிருக்கலாமே. நெருக்கடி வரும்போதுதான் நமக்கு அதை செய்யணுமா? ஒரு நெருக்கடி கொடுத்துதான் நமக்கு செய்யணுமா? அது சாதாரணமாவே ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வேத வசனத்தின்படியே நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுது கர்த்தருடைய ஒரு கரத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை நமக்கு கர்த்தர் அனுமதித்து அவர் தூக்கி எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்கு அந்த விஷயம் எப்படியா இருக்கு தெரியுமா? ஏதோ நடந்துச்சு, அப்படி என்ன பண்ணுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிருவோம். அதனாலதான் கர்த்தர் பண்ணதுக்கு அந்த நெருக்கடிக்குள்ள நம்மை அனுமதித்து நம்மை அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எப்போ ஒரு ஐயோ எனக்கு ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்யறது நமக்கு பெருசா தெரியும் சொல்லுங்க. ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யறது நமக்கு எப்போ அந்த உதவி பெருசா தெரியுது? நமக்கு ரொம்ப மீள முடியல,
இப்போ நம்ம கால் ஒரு இதுல சிக்கிக்கிச்சு, ஒரு ஒரு ட்ராக்லயோ இல்லை இப்போ ஒரு ட்ராக்லயோ நம்ம கால் சிக்கிக்கிச்சு. அந்த நேரத்துல நமக்கு யாராவது நம்ம அதிலிருந்து விடுவித்து நம்ம நெருங்கி அந்த ஆபத்து வருகிறது. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நம்ம நெருங்குகிற நேரத்துல அதை நம்ம அடுத்த செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது நம்ம மேல மோதிடும். ஏதோ ஒரு நம்ம ஒரு 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 விபத்து, ஏதோ ஒரு சூழ்நிலை டக்குன்னு நம்ம ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதுல இருந்து பிடிச்சி இழுத்துறாங்க, காப்பாத்துறாங்க. அப்ப நம்ம அவங்கள மறப்போமா? மறக்க மாட்டோம். இந்த உயிர் இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர், நீ என்னை மறக்க கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னை மறக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் அநேக நமக்கு அந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அனுமதித்து அவர் காப்பாற்றுவது நமக்கு நிச்சயம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல, அதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா நம்மளை காப்பாற்றுறோம். ஆனால் அந்த நெருக்கடி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் காப்பாத்துறது நீ என்னை மறக்க கூடாது. ஏன்னா நான் உன்னை மறக்கல, நான் உன்னை எப்பவும் நினைச்சிருக்கிறேன்ல, உன் மேல நினைவா இருக்கல, ஆனா அடிக்கடி நீங்க தானே என்ன மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு, அந்த நெருக்கடியிலே அதை அனுமதித்து நம்ம என்ன பண்றாரு, தூக்கி எடுக்கிறார். இதற்காக ஆண்டவர் அவர் செஞ்ச நன்றிக்காக நாம் அவரை நினைக்கணும்ன்றதுல அவர் நம் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நான் உங்களை மறக்கல, நீங்களே என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நான் 24 மணி நேரம் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, அப்பப்ப தானே நினைக்கிறீங்க, கரெக்ட் தானே? எப்போ நம்ம ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல, நல்லது நம்ம எப்போ நினைச்சா நல்லது. ஆனால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, இல்லைன்னா நம்ம ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, நம்ம ஒரு வேலை சூழ்நிலை, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய காரியங்கள் நம்ம நினைவுல வச்சிருப்போமே தவிர நம்ம அப்படியே ஆண்டவரை மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறதா? எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் பண்ண எப்பவும் நம்ம ஆண்டவரை நினைச்சிட்டே இருக்கணும். எனி டைம் 24 hours நம்ம என்ன பண்ணுமா, அவர் நினைவாவே என்ன, உட்கார்ந்தா அமர்ந்தா எழுந்தா படுத்தா நம்ம பாடணும், நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீங்கலாம். அப்ப நாம எப்படி இருக்கணுமா, நினைவு ஏக்கம் வாஞ்ச பேச்சு செயல் எல்லா கிரெடிட்டுமே யாருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அதனாலதான் அவர் தீங்கு நாளில் என்ன பண்றாரா, நம்ம என்ன செய்கிறாரா, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர், நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு நெருக்கடியின் நேரத்துல நம்ம கூட இருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல நாம் இங்க பார்க்கும் பொழுது 27ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். 27:5 ஆமென். தீங்கு நாளிலே அவர் என்னை தமது கூடாரத்திலே மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பார்க்கும் பொழுது தீங்கு நாளில் இங்க பார்க்கிறோம். தீங்கு நாள் யாருக்கு வருது? தீங்கு நாள் நீதிமானுக்கு தான். இங்க காட்டுறாரு. நீதிமான் தான் சொல்ற இந்த வார்த்தையை சொல்றது தாவீது, கர்த்தரோடு கூட நடக்கிற தாவீது தான் சொல்றாரு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அப்ப தீங்கு நாள் வரும்போது கர்த்தர் என்ன பண்றாராம், தம்முடைய கூடாரத்தில் என்ன செய்கிறாராம், அவர் மறைத்து வைக்கிறார். சில நாட்கள், சில சூழ்நிலைகள், சில காலங்கள் நாம் மறைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறோம். சில சூழ்நிலைகள்ல நாம் அநேக காரியங்கள் நாம் செயல்படும் பொழுது என்ன ஆகாது, அது செயல்படாதபடி அப்படியே முடங்கி போனது போல இருக்கும். நம்ம அப்படியே மறைக்கப்பட்டவர்களை போல இருப்போம். யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. எதுவுமே நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன்னா மனுஷங்க யாருமே என்னை எதுவுமே கேட்கறது இல்லை, எதுவுமே விசாரிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளாய் நம்ம என்ன பண்றோம், கடந்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம கடந்து வருகிறோம். அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டவர்களாய் கண்டுக்கிறது கூட இல்லைன்ற ஒரு நிலைமை. அப்ப நமக்கு நான் மனுஷன் தானா, யாருமே என்ன விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை. எத்தனை பேர் நீங்க அந்த சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த சூழ்நிலை கத்து நம்ம என்ன பண்றாராம், மறைத்து வைக்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் என்ன செய்கிறாரு, மறைத்து. மகளே கொஞ்ச நாள் இரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இந்த நாட்களிலே நான் உன்னை அப்படியே வச்சிருக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். நீ அதை எதையுமே என்ன பண்ணிக்காத, நீ நெகட்டிவா எடுத்துக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, தீங்கு நாளிலே நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. அவர் என்ன செய்கிறார்? நம்ம இருக்கிற ஏதோ கொஞ்ச நாள் ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க என்ன காணவே பார்க்கறதே இல்லையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்க்கறதே இல்லையே, அவங்கள இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களே, பார்க்கறதே இல்லையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? நம்ம எந்த காலகட்டங்களுக்கு நம்ம என்ன பண்றாரு? மறைத்து வைக்கிறார். ஏனென்றால் அவர் மறைத்து வைக்கிறதுக்கு காரணம் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறதற்காக. ஹல்லேலூயா. அவர் மறைத்து வைக்கிறது என்ன தெரியுமா? சில காரியங்களை அவர் நமக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சில அசைவுகளை நமக்காக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நிலைமைகளை நமக்காக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, என்னை ஏன் நம்மளே முயற்சி பண்ணா கூட அது என்ன பண்ணாது? வாய்க்காது. நம்மளே அநேக காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தா கூட அது என்ன பண்ணாது? நடக்காது. அப்போ நாம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சில ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சில வேலைகளை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மறைவிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நமக்கு என்ன செய்கிறது? அது அசைவே இல்லாதது போல தோன்றுகிறார். ஆனால் அவர் மறைத்து வைத்து என்ன பண்றாரா? டைம் வரும்போது தூக்கி எடுத்து. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா, நான் அநேக தடவை சொல்லிருக்கேன், அந்த 5 அறிவுள்ள ஜீவன், அந்த கழுகு தீர்க்க நாளில் என்ன பண்ணுமா? அது வெளியில வராது, அது தன்னை வெளிப்படுத்தாது. அது என்ன பண்ண தெரியுமா? அந்த மறைவுக்குள்ளேயே இருந்து கொள்ளும். அது தன்னை வெளிப்படுத்தாது. தன்னுடைய இறகுகள் இருந்தாலும், தன்னுடைய அழகுகள் அது பழுதுபட்டு போனாலும் அது தன்னை என்ன பண்ணாது? அந்த நிலைமையில தன்னை வெளிப்படுத்தாது. அது அப்படியே மறைத்து தன்னை வைத்திருக்கு. எப்போ அதுக்கு புது இறகுகள் முளைக்கிறதோ, எப்போ அதுக்கு அந்த அழகுகள் புதிதாய் நல்ல ஷார்ப்பா உருவாகுதோ, அப்ப நான் இருக்கிற பாரு எழும்பி காண்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இல்ல நினைச்சிட்டீங்களா? நான் அப்படியே முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டீங்களா? ஆனா என் தேவன் என்னை விடவில்லை. ஹல்லேலூயா. என்னை உயர பறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற உதாரணம். தீங்கு நாள் அவர் மறைச்சு வைக்கிறார்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவ்வளவுதான் போல இருக்கு, முடிஞ்சு போச்சு போல இருக்கு, என்ன தந்திரங்கள், என்ன சூழ்ச்சிகள், என்ன காரியங்கள் நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? மறைச்சு வைக்கிறார். டைம் வரும் மகனே, டைம் வரும் மகனே, உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். சாதாரணமா இல்ல, சாதாரணமா ஒரு இடத்துல நிறுத்த மாட்டேன், கண்மலையின் மேல். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் மறைஞ்சிருந்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு நினைச்சவங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் இருந்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனால் எல்லாம் கூடும். தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் நாம் எந்த சூழ்நிலை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய பலனிலே நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 32:7 நாம் வாசிக்கிற சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு நீர் விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறாரா? எப்படியா இருக்கிறாரு? மறைவிடமாய் இருக்கிறார். நம்மை மறைவிடமாய் நமக்கு இருந்து எல்லா இக்கட்டுக்கும் நம்மை விலக்கி காத்து நம்ம எப்படி மாத்துகிறாரா? இரட்சண்ய பாடல்கள் சந்தோஷமாய் களிப்பாய் நாம் கர்த்தரை துதித்து பாடும்படியாய், நம்மை மீட்டெடுத்த அந்த மகிமையை நாம் நன்றி செலுத்தி பாடும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாய் நாம் வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்று ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றுவார். அவருக்கு சதா அவர்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். நான் வாசிக்கும் பொழுது இங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார்,
இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அப்படின்னா நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? நாம் பரம ராஜ்யத்தை அடையாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம மற்ற விஷயங்கள்ல கூட நமக்கு ஆசீர்வாதத்தை விட்டு விடுவான். ஆனால் நம்முடைய ஆத்துமா, நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம வீடு வாசலை காண்பித்து பரலோகத்துக்கு போக முடியுமா? சொத்து சொகத்தை காண்பிச்சு பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இந்த ஆத்துமாவை காத்து கொண்டால் மாத்திரதான் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அதனாலதான் பிசாசு இந்த பூமியிலே நாம் அடைகிறதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். பூமியிலே நல்லா வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா ஒன்ன மட்டும் அவன் விட மாட்டான். ஒன்ன மட்டும் விட மாட்டான். நல்லா எச்சரிக்கையா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சத்தியத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகள், நம்ம இதை நல்லா கவனிச்சு, ஒன்ன மட்டும் அனுமதிக்க மாட்டான். நீங்க சத்தியத்துல நடக்கிறதுக்கு மட்டும் உங்களை அனுமதிக்க மாட்டான். நீங்க ஆவியில நடக்கிறதுக்கு மட்டும் உங்களை அனுமதிக்க மாட்டான். நீங்க சத்தியம் பேசுற சபையில நடக்கிறதுக்கு மட்டும் உங்களை அனுமதிக்க மாட்டான். அதை ஜெயிச்சு நீங்க பரலோகத்துக்கு வரீங்க தெரியுமா? அதுதான் தேவனுக்குரிய வெற்றி. அல்லேலூயா. இததான் சபை போதிக்குது, இததான் சபை போதிக்கும். இதிலிருந்து யார் வழி விலகி போகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கவே முடியாது. பவுல் அழகாய் சொல்கிறார் பாருங்க, கர்த்தரினை எல்லா தீமை நின்றும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய துருகத்துக்குள்ளாய் நாம் இருப்போமானால், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்போமானால், கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை பரலோக ராஜ்யத்தை அடையும்படியார். நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய டார்கெட்டே அதுதான். மனுஷன் இன்னைக்கு எங்கெங்கயோ போறதுக்கு என்ன பண்றான்? நிலால போறதுக்கு நிலாவையும் போயிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வேற வேற எங்கெங்கெல்லாம் போகலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா